Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைய திருக்குறள் துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல்வர்க்கு. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் அனைவரிடத்தும் இன்பம் தருகிற இனிய சொற்களை பேசுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் தர வறுமை அப்படிங்கிறது வராது. இதுதான் இந்த குறளுடைய விளக்கம். இன்னைக்கு எங்கள் ஊர் கிராமத்து ஸ்டைலில் தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு 8 பல் பூண்டு, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தடவை வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு சேர்த்திக்கலாம். அதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இப்போ காரத்துக்காக நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இல்லை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு மிளகு இருக்குள்ள குறுமிளகு அதை நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். அதையும் ஒரு தடவை வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். முழு கொத்தமல்லி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பொடி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொத்தமல்லி பொடி கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெயிலேயே அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்திருக்கேன். ஏன்னா மிளகாய் நம்ம 4 சேர்த்திருக்கனால மிளகு 1/4 ஸ்பூன் போது, இல்லைன்னா ரொம்ப காரம் ஆயிடும். எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தூதுவளை இலை, தண்டு, பூ எல்லாத்தையுமே ஒன்றா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சிசர்ஸ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொழுந்து சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 இன்ச் அளவுக்கு சுக்கு சேர்த்திக்கோங்க. சுக்கு சேர்த்தி அது கூட ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தி நைஸாக அரைச்சிக்கலாம். நான் அதை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுமே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது நீங்கள் இதில் சேர்த்துருக்க தூதுவளை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் குவான்டிட்டி அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இது. சளி, இரும்பல் அதெல்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நாங்கள் அடிக்கடி சளி, இரும்பல் வந்தாவே டக்குன்னு இந்த ரசம் தான் வச்சுடுவோம். ஸோ நம்ம அரைச்ச அந்த விழுதியும் சேர்த்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் இப்போ கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம உப்பே சேர்க்கல. ஸோ இப்போ தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறனால இந்த தூதுவளையை அடிக்கடி எடுத்துக்கலாம். நம்ம எலும்பு, பல்லு எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அந்த நொரையாக இந்த மாதிரி ஒரு தடவை கொதிச்சதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஹெல்த்தியான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி, இரும்பெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தூதுவளை கிடைச்சா ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.